எத்தனையோ பௌர்ணமி நமது வாழ்க்கையில் நாம் இந்த பூமியில் எந்த நிலத்தில் பிறந்தாலும் சரி, யாருக்கு பிறந்தாலும் சரி, மனிதருக்கோ இல்லை மனிதர் அல்லாத பிற உடல்கள்லேயோ யாருக்கு பிறந்தாலும் இந்த பௌர்ணமி நம்ம கூட வாழ்நாள் பூரா சாட்சியாக, எத்தனை பௌர்ணமியை நம்ம சாட்சியாக நம்ம உணர்ந்திருக்கோம். நமக்குன்னு அத்தனை பௌர்ணமியுமே நம்ம கூட துணைக்கு வர்றது தான். ஒவ்வொரு பௌர்ணமியும் நமக்கு எந்த மாதிரியான உணர்வுகளை, மனதை எழுச்சி பண்ணுறதோ, தளர்ச்சி பண்ணுறதோ, அறிவின் பின்னால் போக வைக்கிறதோ, புலன்கள் பின்னால் போக வைக்கிறதோ, மறைஞ்சு நம்ம நினைவாற்றல்களை மாற்றி அமைக்கிறதோ, எல்லாத்தையும் நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பௌர்ணமியோட மகத்துவத்தை நாம் தெரிஞ்சுக்கணும்னா ஞான சக்தியான முருகனுடைய அருள் இருக்கணும். தொடர்ந்து வர்ற பௌர்ணமி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் எத்தனாவது பௌர்ணமின்லாம் சொல்ல முடியாது. அத்தனை பௌர்ணமியும் அவனை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, அவனுக்கு வேண்டியதை வழங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வழங்கினது மேலே நமக்கு நன்றியோ, கொஞ்சமாவது ஒரு ரசிக்கிற குணமோ, ஒரு பாசமோ வளரல. அண்ணாந்து பார்த்தா தெரியும், கீழே குடிஞ்சிக்கிட்டு தன்னோட தேகத்தை இன்னொரு தேகத்துக்கு கொடுத்து அதை தின்னு வளர்றதுலையும், தேகத்தோட துணையிலேயே தேகத்தை விடுறதும் சிவசிவா. ஓம் நம சிவாய. நவதீப்பில் கிருஷ்ணச்சந்திரனுடைய பரிபூர்ண பாசத்தினால இந்த கலியுகத்தில் ஜீவர்கள் மேலே வச்ச பாசத்தை நாம் இப்போ அனுபவிச்சிருக்கோம். சைதன்யாய வித்மகி விஸ்வம்ராய தீமகி தன்னோ கௌர பிரச்சோதயா. ஸ்ரீ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.